வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2% அமைச்சு பணியாளர்கள் வழக்கு பற்றி தான் இன்றைக்கி நடந்த கேஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2% அமைச்சு பணியாளர்கள் கேஸே வந்து கொஞ்சமாக எல்லாருமே வந்து பெட்டிஷன் வந்து நிறையா வந்து போட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து டேட் வந்து இந்த ஒன் வீக்கில் விசாரணை, 2 நாளில் 3 நாளில் இந்த மாதிரி விசாரணை வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பெட்டிஷன் எல்லாமே வந்து என்னென்னா ஒன்று சேர்த்துட்டாங்க, ஒரே கேஸாக வந்து மாற்றிட்டு இதுக்கப்புறம் என்னென்னா இதை பற்றின ஒரு முழு விசாரணை வந்து நடத்த போகிறாங்க. அப்போ மார்ச் மாதம் வந்து நடக்கிற அடுத்த ஹியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு தொடர்பான அனைத்து பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ அந்த எல்லா வழக்குகளும் சேர்த்து ஒரே வழக்காக்கி அந்த வழக்கை வந்து விசாரிக்க போகிறாங்க. இந்த விசாரணை வந்து கொஞ்சம் விரிவாக வந்து நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த சின்ன பெட்டிஷன் வழக்காக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு வழக்கு நடக்குது, அப்படி நடக்குது, இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இது இருக்கலாம். ஏன்னா மொத்தமாக வந்து வழக்கு வந்து விசாரணை பண்ணுறப்ப எல்லா கேஸும் ஒரே நாளில் முடிகிறது மாதிரி வாய்ப்புகளும் நம்மளுக்கு அமைகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அப்படின்னாலும் வழக்கை பற்றி நம்ம பேசுகிறப்போ இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி யாருனாலையும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே கேஸ் இப்போ முடிஞ்சிடும், நம்மளுக்கு சாதகமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஹியரிங்லேயும் வந்து வெயிட் பண்ணி இப்போ வந்து 1 வருட காலமே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு வழக்குகள் வந்து போயிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் கேஸ் பார்க்குறப்பயே நம்மளுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது, அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்குது. சரி, ஓகே, நாம் இதில் வந்துட்டு வேறு ஒன்றுமே செய்ய முடியாது, யாரையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. எவ்வளவோ போராட்டங்களுக்கு நடுவில் படித்து அத்தனை கஷ்டத்துலேயும் உட்காந்து படித்து பாஸ் பண்ணி அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீ வெளியிடுறதுக்கு அதுக்கு ஒரு போராட்டம், இப்படியே ஒரு போராட்டமாகவே நம்மளோட லைஃப் போயிட்டுருக்கு. அப்படியும் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரிசல்ட் வந்து சிவி லிஸ்ட்டு போச்சு. அதெல்லாம் கடன்னு வேகமாக நடந்துகிட்ருக்கப்போ ஒரே சந்தோஷம். நம்மளும் டீச்சர் ஆயிடுவோம் போல், நம்மளும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுவோம் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமெல்லாம் அப்போ இருந்தது. இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் இந்த வழக்குகள் வந்து போயிட்டே இருக்குது. இது ஃபுல் ஸ்டாப்பாக கூட இல்லை, கமா மாதிரி போய்கிட்டே இருக்குது. பாஸ் பண்ண விஷயத்த கூட யார்கிட்டே சொல்கிறது கூட முடியல. அடுத்து எப்போ உங்களுக்கு நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கூட எல்லோரும் நம்ம சுற்றி இருக்கவங்களை கேட்குற கேள்விகளுக்கெலாம் நம்மளால் வந்து பதில் சொல்லவே முடியலை. இந்த கேஸும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி போட்டுகிட்டே இருக்காங்க, ஒரு முடிவே இல்லாமல் அதுவும் போயிட்டே இருக்குது. இப்போ வந்து ஒரு சொல்கிறாங்க எல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு ஒரே தான் வந்து தீர்ப்பு வழங்கிடுவாங்க. இதுவுமே வந்து அடுத்த ஹியரிங் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் மந்தில் 17ஆம் தேதி வந்து அடுத்த ஹியரிங் வர்றதா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, அதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது நம்மளுக்கு. அதனால் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ செலக்ட் ஆன டீச்சர்ஸே வந்து 2 மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரியும், இன்னொருத்தவங்க வந்து போராட்டம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிரிஞ்சு செயல்பட்டுட்ருக்காங்க. எல்லாமே ஒரு அழுத்தம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அப்படின்னா தான் நம்மளோட வழிகள் வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எத்தனையோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 8 மந்த்து தான் சர்வீஸ் இருக்கிற மாதிரி கூட நிறையா பேர் இருக்காங்க. நான் போன பதிவிலே வந்து சொல்லியிருந்தேன், 50 வயசுக்கு மேலே அதிகமானவர் இருக்காங்க, 58 வயசுக்கு மேலே வந்து அதிகமானவர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸே இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது. சில பேருக்கெலாம் வந்து இன்னும் 8 மந்த்ஸ் தான் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கனவோட லட்சியத்தோட இந்த ஆசிரியர் பணி வேணும்னா அவங்க இப்படி படித்து இந்த வயசில் படித்து அவங்க வந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நினைக்கிறப்போ மனசு கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. சரி, ஓகே, வழக்கு போடலாம் அப்படின்னு பார்த்தா
வழக்குகள் வந்து கூட்டிகிட்டே போகும். மறுபடியும் நான் இதுக்கான ஹியரிங் வந்து அடுத்தடுத்த மாதத்துக்கு தள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. ஸோ வழக்கு வந்து தீர்வாகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு அந்த இதில் ஏதாவது ஐடியா இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நம்ம வீடியோஸை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை பற்றி ஐடியாஸ் வந்து எனக்கு வந்து தெரியல. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டம் வந்து அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டிட்ட போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. பெர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி நாங்கள் அமைதியான முறையில் வந்து போராட்டம் வந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து செலக்ட் ஆன டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து போராட்டம் வந்து பண்ணுறதா அதுவும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் எப்படி பார்க்கும், நம்மளுக்கு வந்து இதுக்கு மூலிமா நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் இல்லை. ஸோ அதை பற்றின உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸும் வந்து எதிர்பார்க்கப்படுது. அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வழக்கு தீர்வாகுமா இல்லை போராட்டம் தீர்வாகுமா, இல்லை நம்ம என்ன பண்ணுனா நம்மளுக்கான வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். ஏன்னா கவர்மெண்ட் வந்து சொன்ன மாதிரி டெட்டு கிளியர் பண்ணிட்டோம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது இருந்து எழுதி அதுலேயும் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணி மார்க் எடுத்து செலெக்ஷன் லிஸ்ட்டும் விட்டு அதுலேயும் செலெக்ஷன் லிஸ்ட்லேயும் நேம் வந்துருச்சு. இப்போயும் வேலை நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறது, அப்புறம் மற்ற எக்ஸாமுக்கு எப்படி நம்பி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எல்லார்கிட்டேயும் அந்த மனசில் வந்து அந்த கொஷின் ஓடிட்டுருக்கு. ஏன் இவ்வளோ தாமதம் அப்படிங்கிறதும் ஒன்றும் புரியலை. அடுத்த ஒரு எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்கோன்னா அதோட அந்த வெற்றியை கொண்டாடுறது கூட நம்மளால் முடியலை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல நாட்கள் கண்முழிச்சு நைட்டும் பகலும் தூங்காமல் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்காம பிள்ளைக்குட்டியை பார்க்காம இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து படித்து பாஸ் பண்ணி அதற்கான ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. இது சீக்கிரம் வந்து தமிழக அரசு வந்து இந்த வழக்குகள்லாம் முடித்து ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல நீதி வழங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ப்ரேயராக இருக்குது. எல்லா டீச்சர்ஸும் அதை ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.